எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்கிறேன்னா, நீங்கள் செஸ் போர்டு விளையாடுவீங்கன்னா இல்லை உங்களுக்கு செஸ்ஸை பற்றி எதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். உங்களோட பெர்ஸ்பெக்டிவை நான் மாற்றி வைக்கிறேன். நம்ம செஸ் போர்டு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் ராஜா, ராணி, யானை, மந்திரி, குதிரை, அப்புறம் சிப்பாய், இந்த மாதிரி ஹைரார்ச்சிக்கலாக அந்த பவரை வச்சு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி இருக்கும். இதில் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ராஜா ராணி தவிர மீதி எந்த பீஸுக்குமே வந்து ஜென்டர் நம்மளால சொல்ல முடியாது. அப்போ ராஜா மீதி எல்லா பீஸும் வந்து ஒரு ஃபீமேலாக இருந்துச்சுன்னா ராஜா மட்டும்தான் மேல். இல்லை எல்லா பீஸுமே வந்து ஒரு மேலாக இருந்துச்சுன்னா அப்போ ராணி மட்டும்தான் ஃபீமேல். ஓகே. அண்டு இப்போ நம்ம ராணி தான் வந்து மூவ் ஆகி ராஜாவை காப்பாத்துது. அப்போ இது வந்து ஒரு ஃபெமினிசம் கேம் தானே. செஸ் போர்ட்ல எல்லாம் இருக்கிற லோயஸ்ட் பவர் யார் இருக்குன்னா இந்த சிப்பாய்க்கு தான் இருக்கும். ஆனால் அதாலையும் இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணிச்சுன்னா இல்லை கஷ்டப்பட்டு ஒவ்வொரு படியாக முன்னேறி போச்சுன்னா அதோட லைஃப்பில் அதுக்கு வந்து ஒரு வசந்த காலம், ஒரு பவர்ஃபுல் பர்சனாக மாறிடலாம். அதான் பான் ப்ரொமோஷன் சொல்லுவாங்களே, அது நடந்து அது ராணியாவோ இல்லை யானையாவோ இல்லை மந்திரியாவோ இல்லை குதிரையாவோ இது மாறிடலாம். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலும் நாம இப்போ இருக்கிற இடத்த விட்டு மேலே போகணும்னா அதுக்கு நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக போகணும். அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.